சாம்ராட் நகர் வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய மூன்று தமிழர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை நாம் முதலில் கணக்கில் எடுக்க வேண்டும். மேட்டூர் அணை இங்கே கட்டப்பட்ட பொழுது தர்மபுரி பகுதியில் வாழ்ந்த அவர்கள் மேட்டூர் அணைக்காக தன்னுடைய வாழ்வாதாரத்தையே இழந்து புலம்பெயர்ந்து அந்த கிராமத்தில் சென்று வசித்து இருக்கக்கூடியவர்கள். தங்களுடைய கால்நடைகளான மாடுகள் காணவில்லை என்று வனப்பகுதியில் தேடி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக கர்நாடக வனத்துறையினர் மான் வேட்டைக்கு வந்ததாக ஒரு காரணம் சொல்லி அங்கே அந்த சம்பவம் நடந்ததாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், அன்னூர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் ஏதோ இருக்கிறது என்று அவரே ஒப்புக்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். கர்நாடக அமைச்சரும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்திருக்கிறது. இது குறித்து நேற்று ஆனால் கர்நாடக வனத்துறை அமைச்சர் அவர்கள் கர்நாடக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பேரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டேகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான் வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி.